Dear students and parents, வணக்கம். நான் உங்கள் கமல், கேரியர் கன்சல்டன்ட். தொடர்ந்து சில வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் பயாலஜி படித்தவங்களுக்கு என்னென்ன விதமான வாய்ப்புகள் இருக்குன்றலாம் பார்த்தோம். நீட் எழுதாமல் டாக்டர் ஆகிறது எப்படின்னு பார்த்தோம். ஒரு சில பயாலஜி ஸ்பெசிஃபிக் கோர்சஸ்லாம் பற்றி பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. இந்த எபிசோடில் இந்த வீடியோலையும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 50 பயாலஜி பேஸ்டு கேரியர் ஆப்ஷன்ஸ் வித்தவுட் நீட். ஆமாங்க, நீங்கள் கேட்டது நிஜம்தான். 50க்கும் மேற்பட்டு இருக்குது. நான் 50 கோர்சஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 50 பயாலஜி பேஸ்டு கேரியர் ஆப்ஷன்ஸ் வித்தவுட் நீட் பார்க்க போகிறோங்க. அதில் முதல்ல வர்றது வந்து பிஎஸ்சி நர்சிங். ஆமாங்க, பிஎஸ்சி நர்சிங் சில காலேஜில் சில இன்ஸ்டியூட்ஸில் நீட் எக்ஸாம் எழுதி நீட்டோட ஸ்கோர் அடிப்படையிலையும் இல்லை அந்த பர்டிகுலர் ப்ரைவேட் ஆர் டீம்டு யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அடிப்படையிலும் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் வெறும் உங்களோட 12th மார்க்கின் அடிப்படையிலையும் பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி, 4 வருஷம் டிகிரி. ஸோ அதை நீங்கள் படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மசியில் பிஃபார்ம் அப்படின்றது படிக்கலாம். அது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, அதுவுமே 4 வருஷம். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் டி படிக்கலாம். ஸோ ஃபார்ம் டின்றது வந்து டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி, அது மொத்தம் 6 வருஷம். அதில் 5 வருஷம் படிப்பும் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்பும் இருக்கும். இது இல்லாமல் ஃபார்ம் டியில் பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் பேக்லேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிகிரி இருக்குது. அது வந்து பிஃபார்ம் 3 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இதை படிக்கிறவங்களுக்கு 3 வருஷம் கோர்ஸாக வருதுங்க. இதுக்கு அடுத்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இது வந்து 4 வருஷம் கோர்ஸு, 6 மந்த்து இன்டர்ன்ஷிப் இருக்குங்க. அதே மாதிரி பிஓடி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இதுவுமே 4 வருஷம் படிப்பு, 6 மாதம் இன்டர்ன்ஷிப் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிபிஓ, பேச்சுலர் ஆஃப் ப்ரோசித்தட்டிக் அண்டு ஆர்த்தோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு. இதுவுமே 4 வருஷம் படிப்பு ப்ளஸ் 6 மாதம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்குங்க. அடுத்தது வந்து பிஏஎஸ்எல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆடியோலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பு. இதுவுமே உங்களுக்கு 4 வருஷம் படிப்பு ப்ளஸ் 1 இயர் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்குங்க. இது இல்லாமல் இன்னும் சில கோர்சஸ் இருக்குங்க. பிஎம்எல்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி சயின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 4 வருஷம் கோர்ஸு. பிஆப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஆப்டமெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் ஒன்று இருக்குது. அதுவும் 4 வருஷம் கோர்ஸு. அப்புறம் வந்து பிஎஸ்சி ஆப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுவுமே பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. ஒன்று பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, இன்னொன்று பிஎஸ்சி, தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆப்டோமெட்ரி. அதுவும் 4 வருஷம் கோர்ஸுங்க. அடுத்து வந்து பிஎஸ்சி ஏஇசிடி, அதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி அப்படின்றது 4 வருஷம் டிகிரி கோர்ஸுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சிடி, அது வந்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது 3 வருஷம் கோர்ஸு ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப்புங்க. அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி சிபிபிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி ப்ரிஃப்யூஷன் கேர் டெக்னாலஜி. அது பார்த்திங்கன்னா 4 வருஷம் கோர்ஸுங்க. இதுக்கு அடுத்தது வந்து பிஎஸ்சி சிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா 3 வருஷம் கோர்ஸு. அதுக்கடுத்து வந்து பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி சிசிடின்னு சொல்லுவாங்க. அதுவுமே 3 வருஷம் கோர்ஸு. அதுக்கடுத்தது பிஎஸ்சி டென்டல் ஹைஜீன் டிஹெச், அதுவுமே 3 வருஷம் கோர்ஸுங்க. அதுக்கடுத்தது பிஎஸ்சி டென்டல் ஆப்ரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ஸ் டிஓஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஎஸ்சி டிகிரி இருக்குது. இதுவுமே 3 வருஷம் கோர்ஸுங்க. அப்புறம் வந்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, இதுவும் 3 வருஷம் கோர்ஸு. பிஎஸ்சி எமர்ஜென்சி மெடிசன் டெக்னீஷியன், அது வந்து பிஎஸ்சி இஇடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 3 வருஷம் கோர்ஸு ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்குது. டயாலிசிஸ் டெக்னாலஜியும் 3 வருஷம் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப்புங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி சயின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎம்எல்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 3 வருஷம் படிப்புங்க.
அடுத்தது மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி எம்எல்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, இது 3 வருஷம் கோர்ஸுங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எம்ஆர்ஐடி அந்த எக்ஸ்ரே எல்லாம் எடுப்பாங்களா, அந்த சம்மந்தப்பட்ட படிப்புங்க. அதே மாதிரி பிஎஸ்சி மெடிக்கல் டெக்னாலஜி டயாலிசிஸ் தெரப்பி அண்ட் டெக்னாலஜி, இது பிடிடின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் டெக்னாலஜி டயாலிசிஸ் தெரப்பி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுவும் 3 வருஷம் கோர்ஸு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி, அது 3 வருஷம் கோர்ஸு. பிஎஸ்சி நியூரோ டெக்னாலஜி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, இதுவும் 3 வருஷம் கோர்ஸுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி ஓடிஏடி அப்படின்னு சொல்லக்கூடியது, இது 4 வருஷம் கோர்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ப்ரிஃப்யூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி பிஎம்ஆர்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடியது, இது 4 வருஷம் கோர்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி 3 வருஷம் கோர்ஸு. பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி 3 வருஷம் கோர்ஸு. பிஎஸ்சி ஸ்லீப் டெக்னாலஜி, அது ஒரு 3 வருஷம் கோர்ஸு. பிஎஸ்சி யூராலஜி டெக்னாலஜி, இதுவும் 3 வருஷம் கோர்ஸு ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் சயின்சஸ் அண்டு அலைடு ஹெல்த் சயின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையில் வரக்கூடிய படிப்பு தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 35 விதமான படிப்புகள் பார்த்துருக்கோம். இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, பேராமெடிக்கல் சயின்சஸ்னால் என்ன, அலைடு ஹெல்த் சர்வீஸ் என்னென்னு சொல்லிட்டு சில பேருக்கு சந்தேகம் இருக்குது. எஸ், ரெண்டுமே மெடிக்கல் டாக்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டு படிப்பான மெடிக்கல் ஃபீல்ட் சர்வீசஸ் தாங்க. இதில் பேராமெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி கேர், டயக்னாஸ்டிக்ஸ் அண்டு லைஃப் சேவிங், இது சம்மந்தப்பட்ட படிப்புகள் எல்லாம் வந்து பேராமெடிக்கல் சயின்ஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எமர்ஜென்சி கேர், டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் லைஃப் சேவிங் இன்டர்வென்ஷன்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறதெல்லாம் வந்து பேராமெடிக்கல் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. அலைடு ஹெல்த் சயின்சஸ் அப்படின்னு சொன்னாக்கா அது லாங் டேர்ம் கேர், ரீஹபிலிட்டேஷன், ப்ரிவென்ஷன் அண்ட் ஓவரால் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், இது சம்மந்தப்பட்ட படிப்புகள் எல்லாமே வந்து எல்லா டெக்னாலஜியும் வந்து அலைடு ஹெல்த் சயின்சஸில் வருதுங்க. இன் ஷார்ட், பேராமெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் ப்ரொவைட் இமீடியட் கேருங்க, உடனே எமர்ஜென்சி இம்மீடியட்டாக கேர் எடுக்கக்கூடியவங்க வந்து பேராமெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ரெக்கவரி அண்ட் ஹெல்த்து, அதை பார்த்துக்கிறவங்களுக்கு வந்து அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் பேராமெடிக்கலில் படிக்கணுமா, அலைடு ஹெல்த் கோர்சஸ் எடுத்து படிக்கணுமா, இம்மீடியட்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணணுமா, அதாவது எமர்ஜென்சி சர்வீஸ் பண்ணணுமா, அல்லது வர பேஷண்ட்ஸ்க்கு லாங் டேர்ம் அவங்களோட ஹெல்த் கேரை பார்க்கணுமா அப்படின்றது தான் இதனோட டிஃப்ரென்ஸுங்க. சில காலேஜஸில் பேராமெடிக்கல் அண்டு அலைட் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க, சில இதில் இது தனியாக இல்லாமல் ரெண்டுமே ஒன்றாவே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரெண்டுமே ரிலேட்டட் தான், நீங்கள் உங்களோட சாய்ஸ் பொறுத்து நீங்கள் படிக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம இதனோட யூனிவர்சிட்டி, நம்ம வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் எங்கே போய் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் தான் இதுக்கான படிப்புக்கான எல்லா விவரமும் இருக்குது. அந்த இடத்துல தான் நீங்கள் பதிவும் பண்ணணும். அதனோட யூனிவர்சிட்டியோட வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா tnmgrmu.ac.in. எஸ், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், பல மெடிக்கல் கோர்சஸ் ரிலேட்டடான வீடியோஸில் இந்த வெப்சைட் அட்ரஸ் பல தடவை நம்ம பேசியிருக்கோம். tnmgrmu.ac.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. சீட் மேட்ரிக்ஸ் பற்றி நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி கோர்ஸ்க்கும் சீட் மேட்ரிக்ஸ் இருக்குங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா மெயின் பேஜில் உங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நர்சிங் தனியாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் வித் காலேஜ் நேமோட உங்களுக்கு வருங்க.
இது மட்டும் இல்லாமல் இது செலெக்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் தான் நடக்கும். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் இது அந்த ஒரு இதில் தான் நடக்குதுங்க. ஸோ அந்த வெப்சைட்டை நோட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அக்ரிகல்ச்சர் துறையிலையும் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது என்னன்னு பார்க்கலாங்களா? இதை நம்ம வழங்குறது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய TNAU அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில் தான் வந்து இந்த படிப்புலாம் தராங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 4 years, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் 4 years, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி 4 years, பிஎஸ்சி செரிகல்ச்சர் 4 years. ஸோ இந்த மாதிரி 4 விதமான படிப்பு நம்ம அக்ரிகல்ச்சரில் இருக்குங்க பயாலஜி படித்தவங்களுக்கு. இதனோட அஃபிஷியல் வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா tnau.ac.in. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் தி அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து tnau.ac.in. இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சில அக்ரிகல்ச்சர் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், ஸோ பயாலஜி படித்தவங்க இன்ஜினியரிங் படிக்க முடியாதுன்னா படிக்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்டு பயாலஜி படித்தவங்களும் இருக்கலாம். இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ்க்கு பதிலாக பயாலஜி படித்தவங்களுக்கும் வந்து இன்ஜினியரிங்கில் ஒரு சில இடத்துல மட்டும் வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சில காலேஜஸில் மட்டும் பயாலஜி படித்தவங்கள இன்ஜினியரிங்க்கு எடுத்துக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் தான் பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பார்த்தோம். இது வந்து பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். இது எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளைங் தி இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் டு தி அக்ரிகல்ச்சரல், அதுதான் அக்ரிகல்ச்சருக்காக அப்ளை பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் டெக்னாலஜியை பற்றி படிக்கிறது தான் வந்து பிடெக் அக்ரிகல்ச்சருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் ஐடின்னு ஒன்று இருக்குங்க. நம்ம வந்து பிடெக் ஐடி பார்த்துருக்கோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக அக்ரிகல்ச்சருக்காக இருக்குங்க. இது பிடெக் அக்ரிகல்ச்சரல் ஐடிங்க. இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டெக்னாலஜி இன்டு தி agricultural practices aiming to modernize the farming through data analysis, automation and smart solutions. ஸோ இதன் மாதிரி அக்ரிகல்ச்சர்லேயும் நம்ம ஐடியை யூஸ் பண்ணலாங்க. ஸோ இதுவுமே வந்து 4 வருஷம் படிப்பு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, இது 4 வருஷம் படிப்பு. பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அப்புறம் வந்து பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் ஃபிஷரி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாமே இன்ஜினியரிங் கோர்சஸ், ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ், 4 வருஷம் கோர்ஸுங்க. சரிங்களா? இது ஃபிஷரி கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடியதுனால இதுக்கு தனியாக நம்மளுக்கு ஃபிஷரிக்குன்னு தனி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்குங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபிஷரி இன்ஜினியரிங் கோர்சஸ் தராங்க. இது மட்டும் இல்லாமல் பிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸும் இருக்குது. அப்புறம் பிபிஏ ஃபிஷரி என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் இருக்குதுங்க. இது எல்லாமே வந்து 4 years ப்ரொஃபஷனல் கோர்ஸு. ஸோ ஃபிஷரி ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு தனியாக நம்மளுக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அது தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி. இதனோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnjfu.ac.in. ரிப்பீட் பண்ணுறேன், tnjfu.ac.in. இதுதான் அதனோட அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா காலேஜ் டீட்டெயில்ஸு, சீட் மேட்ரிக்ஸு, என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்ற எல்லா விவரமும் அதில் இருக்குங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், மறுபடியும் இதில் ரிப்பீட் பண்ணுறோங்க. ஸோ 2 டாக்டர் படிப்பு இருக்குது. நீட் எழுதாமல் பயாலஜி படித்தவங்களுக்கு 2 டாக்டர் படிப்பு இருக்குது, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒன்று வந்து பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ்,
அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆயுஷ் அந்த மெடிசனில் இந்த ஒரு பர்டிகுலர் படிப்பு இருக்குது நீட் இல்லாமல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ இந்த படிப்பும் வந்து உங்களுக்கு டாக்டர் படிப்பு தான், ஆனால் நீட்டு தேவையில்லை. ஸோ இது யார் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா தானுவாஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த TANUVAS அப்படின்ற யூனிவர்சிட்டி வந்து இதுக்கான வெட்டினரி சயின்சஸ்க்கான படிப்பு தராங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா TANUVAS.ac.in. ரிப்பீட் பண்ணுறேன் கேளுங்க, TANUVAS.ac.in. ஸோ இதுதான் அந்த யூனிவர்சிட்டி ஃபார் வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் அனிமல் சயின்சஸ்க்கு இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நான் வந்து பயாலஜி பேஸ்டு கேரியர் ஆப்ஷன்ஸ் வித்தவுட் நீட்டுங்க மொத்தம் 50 கோர்சஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கோர்ஸ் படிக்கணும், எந்த கோர்ஸ் விருப்பமாக இருக்குன்றது பாருங்கள். ஃப்யூச்சர் எதில் உங்களோட ஃப்யூச்சர் நீங்கள் எதில் அமைச்சிக்கணுன்றது உங்கள் விருப்பம் இருக்குன்றது பாருங்கள். மேலும் இதை பற்றி அதிகமான தகவல் வேணும்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ, இல்லை எந்த காலேஜில் போய் பார்க்கணும், எந்த வெப்சைட்டில் பார்க்கணும், என்ன மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன டிப் தான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அது எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்தந்த யூனிவர்சிட்டி எந்த படிப்பு நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் போயிட்டு அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற ப்ரௌசர்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், சீட் மேட்ரிக்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ட்ரீம் கேரியர் பார்த்து சூஸ் பண்ணலாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றது தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மொத்தமாக 50 கோர்ஸு பயாலஜி படித்தவங்களுக்கு நீட் எழுதாமே உங்களுக்கு இருக்குங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சேனல் நேம் கேரியர் கைட் வித் கமல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் தினம் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.